ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 4வது மேட்சான டிசி வெர்சஸ் லக்னோ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து நைட்டு தான் ஆரம்பிக்கும், நமக்கு 7:30 மணிக்கு. 7 மணிக்கு எல்லாருமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் மேட்ச் உங்களுக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். ஏன்னா மேட்ச் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டாஸ் போட்டாங்க. டாஸ் போட்டதே வந்து ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு. அதுக்கப்புறம் லைனப் வந்து கடைசி 8 நிமிஷத்துல தான் வந்தது. அதனால என்னாலே வந்து உங்களுக்கு கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து ஷேர் பண்ணவே முடியல. சாரி, ஏன்னா என்னால் கிராண்ட் லீக் டீம்ஸ் எடிட் பண்ண கூட முடியல. ஏன்னா நான் ஸ்மால் லீக்கை பார்க்கவா இல்லை ஒன் பிளேயர் ஃபேண்டசியை பார்ப்பேனா, அதனால நான் கிராண்ட் லீக் எதுவுமே எடிட் பண்ணல ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இந்த ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்சை எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் மெமரியா கொடுத்துருச்சு. காரணம், அவங்க செலிப்ரேட் பண்ணி டாஸ் போட்டு நான் கூட ஒரு 5 நிமிஷமாச்சு எக்ஸ்ட்ரா டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். பட் கொடுக்கல, ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா அவங்களுடைய ரூல்ஸ் அதுதான், என்ன ஆனாலும் சரி டெட்லைன் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது. ஸோ இனிமேல் வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா முதல் மேட்ச் மட்டும் தான், எல்லா சீசன்லயுமே அப்படிதான் இருக்குது. நான் கூட இந்த சீசன்ல அப்படி இருக்கான்னு நினைச்சேன், பட் அப்படிதான் இருந்திருக்கு. பட் போக போக நமக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. 25 நிமிஷத்துக்கு முன்னாடியே லைன் அப் வந்துடும். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பர் வந்தீங்களா, ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீ தான். நான் என்ன டீம் வச்சு விளையாடணும் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களும் அதை விளையாடலாம், அல்லது அதுல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விளையாடலாம். அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணலாம் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ், ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சும்மா கொடுத்துட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா இதைத்தான் நான் சொல்லணும், நம்மளுடைய லீடர் போர்டு XL11 ஆப்ல நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய லீடர் போர்டு, இதை பத்தி நிறைய பேருக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஐடியா இல்லை. அதாவது என்ன பண்றீங்க அப்படின்னா, வேற ஆப்ல போயிட்டு நீங்க சும்மா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதுல விளாண்டிங்க அப்படின்னா நம்மளோட லீடர் போர்ட்ல வந்து ஈஸியா வரலாம். ரொம்ப கம்மியான யூசர் தான் இருக்கிறாங்க, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு மேட்சுக்கு 500 ரூபாய் போட்டா கூட இந்த ஓப்போ போனை வந்து கண்டிப்பா வின் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலையோ ஒரு டைம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் வேற ஒருத்தவங்க லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். நம்மளுடைய லிங்க் மூலமா புதுசா வந்து ஓபன் பண்ணிக்கோங்க, வேற உங்க வீட்டில் உள்ள ஒருத்தவங்களுடைய ஃபோன் நம்பர்ல. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, இது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் உங்களை விளாட சொல்றேன். ஸோ அதே போல நிறைய ஆப்ஷன் இருக்கு நமக்கு வந்து. இதுல வந்து ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு, அதாவது பெஸ்ட் வர்சஸ் பெஸ்ட் மொத்தம் 22 பிளேயரா, அதுல நீங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்கணும், உங்க ஆப்போனன்ட் ஒருத்தர் செலக்ட் பண்ணிருப்பாரு. நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் எதுவுமே தேவையில்ல, பிளேயர் வர்சஸ் பிளேயர் தான். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. இப்போ 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட்டை பார்க்கும்போது பெரிய வித்தியாசங்கள் இல்லை. டிசிக்கும் லக்னோக்கும் 5 மேட்ச் நடந்திருக்கு. நம்ம கேப்டன் வந்து இவ்வளவு நாள் டிசி காரணாரு, இப்போ வந்து லக்னோ காரணாரு. ஸோ 2 மேட்ச் 3 மேட்ச் தோத்துருக்காங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க. 208 அவங்களுடைய ஹை ஸ்கோர், 195 அவங்களுடைய ஹை ஸ்கோர், 143 லோ ஸ்கோர், 167 லோ ஸ்கோர். எல்லா சைடும் பார்க்கும்போது லக்னோ சைடு வந்து கொஞ்சம் உண்மையிலே ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. பிச்சு இந்த மேட்ச் வந்து எங்க நடக்கு, விசாகப்பட்டினத்துல நடக்கு. எல்லாரும் வந்து டெல்லி அந்த கிரவுண்டை வந்து போக்கஸ் பண்ணிடாதீங்க. மேட்ச் வந்து விசாகப்பட்டினத்துல நடக்கு, அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிச்சோட பவுண்டரி லைன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த விசாகப்பட்டினத்துல 2 மேட்ச் வந்து நடத்துனாங்க. ஒன்னு வந்து டிசி வெர்சஸ் கேகேஆர், இன்னொன்னு வந்து டிசி வெர்சஸ் சென்னை ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுல பவுண்டரி லைன் வந்து ரொம்பவே கம்மியா தான் போட்டாங்க, 60 ஸ்ட்ரைட்ல மட்டும் 74. ஸ்ட்ரைட்டும் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து நமக்கு ஒன்றும் பெருசா இல்லை. சாரி நண்பா, அது லைட்டா வெளியே வந்துருச்சு பேஜ். ஸோ பிச்சோட வியூ, பிச்சோட பவுண்டரி லைன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பிச்சில் லாஸ்ட் இயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹை ஸ்கோர் மட்டும் தான் போயிட்டு இருந்தது. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்கு. நீங்க பார்க்கலாம், ரெக்கார்டு வச்சு பாருங்க. டோட்டலா இந்த ஸ்டேடியம்ல நடந்த ஐபிஎல் மேட்ச் வந்து 17, அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8, பேட்டிங் செகண்ட் 9 வின் பண்ணி இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர்ல 2 மேட்ச் நடந்தது, 2மே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170 இருக்கு. அதனால ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கான ஒரு பிச்சா தான் இருக்கும். லாஸ்ட் இயர் நடந்த மேட்ச் பாருங்க, நான் சொன்னேன்ல டிசி வர்சஸ் சிஎஸ்கே. இந்த மேட்ச் வந்து ஒரு 190 அடிச்சாங்க டிசி, நம்மளுடைய சிஎஸ்கே 170 அடிச்சாங்க. கேகேஆர் 272 அடிச்சாங்க, ஆனா டிசி வந்து 166க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இருக்கிறதுல இந்த ஹையஸ்ட் ஸ்கோர்னா அது இந்த மேட்ச் தான், 272 இந்த பிச்சில். கேகேஆர் 1/106 ரன், டிசி 1/1
20 ரன்னு சொல்லி வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான் அந்த பிச்சு. பெருசா ஸ்பின்னருக்கு விக்கெட் கிடைக்காது. 10 விக்கெட் இருக்கு, ஆனாலும் ஸ்பின்னர் வந்து 4 விக்கெட் தான் வந்து எடுத்திருந்தாங்க. பெருசா ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கல இந்த கிரவுண்ட்ல. அதுவும் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஸ்பின்னர் ஆடியுமே 4 விக்கெட் தான் எடுத்தாங்க. அதே போல சிஎஸ்கே ஸ்பின்னுக்குன்னு உள்ள கிரவுண்ட் பிளேயர்ஸ் அதுவும் வந்து 2 விக்கெட் தான் எடுத்தாங்க. ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு வந்து நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த விசாகப்பட்டினம் ஸ்டேடியம்ல. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிவ் அவே கொஸ்டின்ல நான் மறுபடியும் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த 3 கொஸ்டினுக்குமே நீங்க சரியா ஆன்சர் பண்ணணும். பிரதர் நான் 2 பண்ணிட்டேன் எனக்கு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இல்ல நான் வந்து 1 சரியா சொல்லியிருக்கேன் அது கொடுங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 3மே சரியா ஆன்சர் பண்றவங்களுக்கு தான் கிவ் அவே. ஸோ அதனாலதான் நான் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்கிறோம். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கூட கேட்கல. இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவா? டிசி வெர்சஸ். சோ அதனால 3மே சரியா ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்ச்ல டிசியா கேகேஆ, நம்ம டிசியா எல்எஸ்ஜியா மேட்ச்ல யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க போறா அண்ட் டியூப்ளசிஸ், ஏன்னா அவரு தான் நிறைய ஃபீல்டிங் சான்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். அதனால அவர் எவ்வளவு கேட்ச் பிடிப்பார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ 3க்குமே சரியா ஆன்சர் பண்ணி நம்ம பாட்ல மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் பவுலர்ஸோட பேட்டில் பாத்திரலாம். ரிஷப் பண்ட் வந்து குல்தீப் யாதவ் பால 2 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. மார்க்ரம் வந்து அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. மிச்சல் மார்ஸ் வந்து ஸ்டார்க் பால்ல 3 டைமும், குல்தீப் யாதவ் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. நிக்கோலஸ் பூரன், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் ஸ்டார்க் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. டேவிட் மில்லர், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், நட்டு பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. அண்ட் அப்துல் சமட் வந்து முகேஷ் குமார் பால்ல 1 டைம் வந்து அவுட் ஆகியிருக்கிறாரு. அண்ட் நம்மளுடைய டிசி பிளேயர்ஸுக்கு பெருசா ஸ்டாட்ஸ் இல்லை, ஏன்னா எல்எஸ்சியோட பவுலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்ஜுரியில இருக்காங்க. அதனால பெருசா அவங்களுக்கு ஸ்டாட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசியோட பேட்டிங் லைனப் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ டிசி ஓப்பனிங் ஆடக்கூடியது ஜாக் ஃப்ரெஷரும் டியூப்ளசிஸும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இதுல வந்து ஜாக் ஃப்ரெஷர் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஹார்டு ஹிட்டர், அதாவது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் அவர் வந்து இருக்கிறாரு. அது போக இப்போ ஒரு 10 மேட்ச் நடக்கு அப்படின்னா ஒரு 2 மேட்ச்ல மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கொடுப்பாரு. மீதி 8 மேட்ச் ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாரு. அது இவர் இதுக்கு முன்னாடி விளையாண்ட ஒரு பெரிய சீரீஸ் அப்படின்னா நம்ம வந்து பிபிஎல் எடுத்துக்கோங்க. ஒரு 10 மேட்ச் ஆனாரா ஒரு மேட்ச் கிட்ட தான் நல்ல ரிசல்ட் கொடுத்தாரு. வேற பெருசா எதுவுமே கொடுக்கல. ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா ஆவரேஜும் 14 தான் வச்சிருக்கிறாரு. இந்த மேட்ச்ல நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாரா, ஏன்னா அவருடைய ஸ்ட்ரென்த்தே அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். ஏன்னா எந்த ஒரு சேஸோட ப்ரெஷரும் இல்லாம நல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா குறையாம நம்ம வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நம்மளுடைய டியூப்ளசிஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ டியூப்ளசிஸ் இந்த வெனியூலையும் 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு 59 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் நல்ல ஓப்பனிங் வராரு. ஸோ இந்த பிச்சிலையும் நல்லா ஆடி இருக்கிறாரு நமக்கு தெரியுது. அப்போ நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? கண்டிப்பா டியூப்ளசிஸ் கிட்ட இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிளஸ் கண்டிப்பா ஒரு 1 or 2 கேட்சஸ் வந்து பிடிக்கிறதுக்கும் அவர்கிட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய ஃபீல்டிங் வந்து லாங் ஆஃப் அந்த பவுண்டரி லைன் பக்கத்துல தான் இருக்கும். ஸோ நிறைய கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். கண்டிப்பா டியூப்ளசிஸும் வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து வகிப்பாரு உங்களுடைய ஃபேண்டசி டீம்ல. அடுத்தது அபிஷேக் போரல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஹெட் டு ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா ஆடி இருக்கிறாரு. இந்த வெனியூல 9 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பேட்டரா தான் நான் பாக்குறேன். நம்ம வந்து கண்டிப்பா அபிஷேக் போரல் கிட்ட இருந்து ஒரு 20 to ஒரு 25 ரன் இந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா அபிஷேக் போரல் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே போல டியூப்ளசிஸ்க்கு வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாருன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததா கேஎல் ராகுல் நிறைய பேர் சொல்றாங்க 2 டவுன் தான் வர போறாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க இல்ல அவர் அந்த பொசிஷனை விட்டு கொடுக்க மாட்டார், ஓப்பனிங் தான் ஆடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இன்னுமே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஸோ பிளேயிங் 11 வந்து அதுல தெரிஞ்சாதான் தெரியும். பட் கேஎல் ராகுல் இந்த வெனியூல ஆவரேஜ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காரு. ஆப்போனன்ட் டீம் அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் வந்து இந்த வருஷம் தான் ஆட போறாரு. கேஎல் ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்பெல்லாம் அவர் பண்றாரோ அப்பெல்லாம் அவர் வந்து 10 மேட்ச் நடக்குன்னா அதுல 7 மேட்ச் வந்து ட்ரீம் டீமுக்குள்ள வர்றாரு. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா நம்ம கேஎல் ராகுல் கிட்ட இருந்து
ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். அது போக அவர்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனும் வந்து நமக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா கேஎல் ராகுல் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அக்சர் பட்டேல் ரீசெண்ட் டைம்ஸ்ல சம ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. ஓடியையும் சேம் பொசிஷன்ல தான் இந்தியாக்கே ஆடி கொடுத்தாரு. இந்த வெனியூலையும் சரி, இந்த ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா ரெக்கார்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அக்சர் பட்டேல் கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு 4 ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளஸ் நம்ம அவர்கிட்ட இருந்து பேட்டிங் பாயிண்ட்டும் வந்து ஒரு குறையாம ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ அக்சர் பட்டேல்னா வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல டீசெண்டான பிக்கா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருப்பாரு. குறிப்பா அக்சர் பட்டேல் வந்து பேட்டிங்லாம் செகண்ட் வந்தாருன்னா இந்த ரன்னை அடிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டப்ஸ். இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிறாரு. ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா தான் ஆடி இருக்கிறாரு. பட் கொஞ்சம் மிடில் ஆர்டர் தான், லேட்டா தான் கீழே வர்றாரு. சில டைம்ல லாஸ்ட் மேட்ச் இப்படிதான் டிம் டேவிட்டுக்குலாம் பேட்டிங் கிடைக்காம போச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அந்த மாதிரி கூட போகலாம். இல்ல டப்புன்னு வந்து உடனே விக்கெட் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இல்ல அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறைஞ்சது நம்ம வந்து டப்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் நல்ல ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். குறிப்பா டப்ஸ் எப்பெல்லாம் செகண்ட் பேட்டிங் வர்றாரோ அப்பெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு 10க்கு 7 மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வர்றாரு. குறிப்பா ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்குமே அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா நம்ம வந்து பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோம்னா இதுல அஜித் சர்மா மட்டும் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து புதுசா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து இம்பாக்ட் சப்பா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்க், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, முகேஷ் குமார், நட்டு. என்னடா இது கடப்பார பவுலிங் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரெக்கார்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம். பட் ஓவர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 ப்ராப்பரான பவுலிங் இருக்காங்க. 6வது அக்சர் பட்டேல் இருக்காரு. அக்சர் பட்டேல் 4 ஓவர் பவுலிங் பண்ணிட்டாருன்னா அப்போ மீதி இருக்கிற எப்படி ஓவருக்கு இதாகும்னா கண்டிப்பா ஓவர் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும் மற்ற பிளேயர்ஸுக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து அவருடைய 4 ஓவர் எடுக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. குல்தீப் யாதவ் அவருடைய 4 ஓவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஹித் சர்மா அவருடைய 3 ஓவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முகேஷ் குமார் 3 ஓவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்டு 3 ஓவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி 3 ஓவர் தான் இருக்கு. அது அக்சர் பட்டேல் பவுல் பண்ணுவாரு. மேபி ஸ்டார் கிட்ட இருந்து கூட 1 ஓவர் கம்மி பண்ணிட்டு போடலாம். இல்ல மோஹித் சர்மா கிட்ட இருந்து இன்னும் 1 ஓவர் கம்மி பண்ணி மோஹித் சர்மா 2 ஓவர் கூட பவுல் பண்ற மாதிரி நிலைமை கூட வரும். அது போக இன்னைக்கு மேட்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசி பவுலிங் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்கு. நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஸோ நல்லா தான் இருக்கு. நான் வந்து செகண்ட்ல இன்னைக்கு பவுலிங் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா குல்தீப் யாதவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா குல்தீப் யாதவ் எப்பெல்லாம் செகண்ட் பவுலிங் பண்றாரோ அப்பெல்லாம் வந்து மினிமம் 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்குறாரு. அதே போல நட்ராஜன் செகண்ட்ல பவுலிங் பண்ணாரா மினிமம் 1ல இருந்து மேக்சிமம் 2 விக்கெட் வரைக்கும் நட்டு எடுத்து கொடுக்குறாரு. அதே போல முகேஷ் குமாரும் செகண்ட்ல பவுலிங் பண்ணாரா, செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாரா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டார்க்கும் மோஹித் சர்மாவும் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாங்க இந்த டீம்ல. ஸோ மிச்சல் ஸ்டார்க், மோஹித் சர்மா. ஆனா மோஹித் சர்மா வந்து ஓவர் கம்மியா பவுல் பண்றாரு. அதனால நம்ம வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லைன்னு தோணுது. அது போக ஒரு பவுலர் விக்கெட் எடுத்தா 25 பாயிண்ட், பேட்ஸ்மேனுக்கு தான் அதிகமா பாயிண்ட்ஸ் போகுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அதனால ஏன்னா குர்னல் பாண்டியா கஷ்டப்பட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அவரும் ஒரே பாயிண்ட் தான். அண்ட் நம்மளுடைய விராட் கோலி அடிச்ச ரன்னும் ஒரே ரன் தான். ஸோ ரன் கம்மியா தான் அடிச்சார். விராட் கோலி அடிச்சதை விட 3 விக்கெட் எடுக்கிறதுங்கிறது பெருசு. ஆனா குர்னல் பாண்டியாவும் அவரும் சேம் ஃபேண்டசி பாயிண்ட்ல தான் இருக்காங்க. அதனாலதான் பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா குல்தீப் யாதவ் ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணார்னா நட்டு வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணார்னா ஸ்டார்க் வந்து 2 இன்னிங்ஸ்லயும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணார்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததா நம்ம வந்து லக்னோ டீமுக்கான ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். லக்னோ ஸோ இவங்களும் வந்து புதுசா கம்ப்ளீட்டான ஸ்குவாட் வச்சிருக்கிறாங்க. டாப் ஆடக்கூடியது ரிஷப் பண்ட், மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், அடுத்து பூரணே, அடுத்து வந்து டேவிட் மில்லர், அடுத்து வந்து பதோனி அப்படின்னு சொல்லி டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா வச்சிருக்கிறாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபாரின் பிளேயர் வந்துடுறாங்க. மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், பூரணே, அடுத்து மில்லர். பவுலிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால நம்ம டிசிக்கு ஃபேவரா டீம் போடுறதே எனக்கு தெரிஞ்சு நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணுது இன்னைக்கு மேட்ச்ல. ஏன்னா
பவுலிங் ஆப்ஷன் சுத்தமா இவங்க கிட்ட பெருசா இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால டிசி கை வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து பிளஸ்ஸா தான் இருக்கும். ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் மூலமா ஒரு 20 பாயிண்ட் வந்து கேரண்டி ஷேரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இந்த வெனியூலையும் நல்லா ஆடி இருக்கிறாரு. ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா வாய்ப்பு இல்ல ராஜா. அண்ட் ஒரு 30 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அதுக்கு ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்துடும். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து 70 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். மார்க்ரம் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் பெருசா ஆடலன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த போன வருஷம் ஐபிஎல் கூட அவரால் பெருசா ஸ்கோர் பண்ணி எல்லாம் ஒரு மேட்ச் வின் பண்ண அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் கண்டிப்பா நல்லாவே அட்டாக் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்கோர் பண்ண. ஒன்னு ஸ்டார்க் வருவாரு, முகேஷ் குமார், மோஹித் சர்மா, இப்படி சொல்லி இந்த 3 பவுலர்ஸ் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ஸ்கோர் பண்ண ஸ்ட்ரகிள் ஆவாரு. குறிப்பா நான் வந்து எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ரிஷப் பண்ட்டுக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாருன்னா மேபி நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே போல மார்க்ரமும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாருன்னா நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து மிச்சல் மார்ஸுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கு. மேபி 1 or 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றதுக்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சில பாருங்க, இந்த பிச்சிலே ஒரு மேட்ச் ஆடி 2 மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. நல்லா ரீசெண்ட் டைம்ஸ்ல பவுலிங் பண்ணுவார். ஒரு கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கிறதுனால ஃபேண்டசி வேல்யூ வந்து அவருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டாப்லேயே வந்து பாத்தீங்கன்னா 2 பிளேயருக்கு வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் பூரன் வந்து எப்பெல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வர்றாரோ அப்பெல்லாம் வந்து நல்லா ஆடி கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்து சேசிங் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஆடி கொடுக்குறாரு. ஒரு 30 to 35 ரன் அடிப்பாரு. அதே போலதான் மில்லரும் சேசிங் நமக்கு தெரியும். லாஸ்ட் ஆடினது ஃபைனல்ல ஆனாரு ஒரு ஆட்டம். நம்ம ஃபைனலுங்கிற பாருங்க செமிஃபைனல் ஆனாரு. ஸோ நல்லா ஆனார்ல அந்த மாதிரிதான் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கண்டிப்பா டேவிட் மில்லர் வந்து நல்லா ஆடுவாரு. பதோனியும் ஒரு 20ல இருந்து 25 ரன் அடிச்சு கொடுத்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அதுவும் நல்லா ஆடுறாரு. ஸோ இந்த டாப்ல இருக்கக்கூடிய 6 பிளேயர்ல ஃபேண்டசிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வந்து ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு, மிச்சல் மார்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நிக்கோலஸ் பூரனும் ஃபேண்டசி டீமுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததா பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 வீக்கான பவுலர்ஸ் அப்படின்னா இவங்க கிட்ட தான் இருக்கு நினைக்கிறேன். நான் கூட ஆர்சிபி கிட்ட தான் இருக்குமோ நினைச்சேன். பட் ஆர்சிபி இந்த மாதிரி பவுல் பண்ணா கண்டிப்பா இந்த வாட்டி ஈஷா கப் நம்டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்துல் சமாடு ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு பேட்டர், இம்பாக்ட் பிளேயரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சபாஸ் அகமட் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாரு. ஏன்னா 2 விக்கெட் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா, ஆப்போனன்ட் டீம்ல நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஃப்ரெஷரு, அப்புறம் டியூப்ளசிஸ், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், அதுக்கு அடுத்த அப்புறம் டாப்லேயே வந்து பாத்தீங்கன்னா டப்ஸ். இந்த 4 பேர் இருக்காங்க. ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ இவர் பவுலிங்ல மினிமம் 1 or 2 விக்கெட் நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிஷ்னாய்க்கும் வந்து ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்ட்ஸ் இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காங்க. அக்சர் பட்டேல்லாம் இருக்கிறாரு. சோ நம்ம வந்து கண்டிப்பா பிஷ்னாய் கிட்ட ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். பிளஸ் 4 ஓவரும் இந்த டீமுக்கு வந்து கட்டாயம் பவுலிங் பண்ணி கொடுத்துருவாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் சிங் சொல்றாங்க ஓரளவுக்கு டீசென்டான பவுலர். ஒரு மேட்ச் விளாண்டாருன்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய லெவலுக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு. பட் ஐபிஎல் மாதிரியான லீக்ல எல்லாம் ஆடுறதுங்கிறது கஷ்டம் தான் கொஞ்சம். அது மட்டும் இல்லாம பிச்சு பேட்டிங்லாம் கிடைச்சதுன்னு வைங்களேன், அவ்வளவுதான் இவங்க பால்ல அடிபடும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் ஓரளவுக்கு நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு நண்பா. அதுவும் குறிப்பா ஒரு செகண்ட் பவுல் பண்ணாருன்னா கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிரின்ஸ் யாதவ் கிட்ட இருந்து நான் கண்டிப்பா 1 or 2 விக்கெட் எடுக்கிறேன். நல்ல ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப் கார்டு. சதுல் தக்கர் அன்சோல்ட் ஆகி போன பிளேயருக்கு இவர் லக் அடிச்ச மாதிரி அவருக்கு லக் அடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா சதுல் தக்கர் கிட்ட இருந்தும் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டீம்ல வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கிறாங்க. அதாவது ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரனே, மில்லர்னு சொல்லி நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. அதே போல ரைட் ஹேண்டர்ஸ் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், பதோன்லாம் இருக்கிறதுனால அக்சர் பட்டேலுக்குலாம் கண்டிப்பா விக்கெட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு விக்கெட்டாச்சும் மினிமம் எடுத்து கொடுப்பாரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்லாம் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய குட் பிளேயர்ஸா நான் பாக்குறது ஸ்டப்ஸ், நட்டு, சபாஸ் அகமடு, பிரின்ஸ் யாதவ். நான் சொல்லியிருக்கேன் சபாஸ் அகமடை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா
ஆப்ஷன்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க விக்கெட் எடுக்காம கூட போகலாம், இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு ஆப்ஷன் வந்து அவருக்கு அவைலபிளா இருக்குங்கிறதுனால நான் சொல்றேன். அண்ட் டப்ஸ் வந்து எல்லாரோட போக்கஸும் டாப்ல தான் இருக்கும், டப்ஸ் மேல இருக்காது. 10% குறைவா தான் எல்லாரும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் பாருங்க. அடுத்ததா இன்னைக்கு மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜாக் ஃப்ரெஷர், கேஎல் ராகுல், அபிஷேக் குரல். உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுக்குன்னு இவங்களை செகண்ட் இன்னிங்ஸ் வந்தா இவங்களை கவனம் செலுத்த வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ஒரு 7 டீம் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே போல நீங்க வந்து மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட், மார்க்ரம் இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்கன்னா இந்த 3 பேருக்கும் நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அக்சர் படேல், ஸ்டப்ஸ், டியூப்ளசிஸ் இந்த 3 பேருக்கும் ஒரு 70% நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்கன்னா 30% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், பதோனி இந்த மிடில் ஆர்டர்ஸ் எல்லாருமே வந்து சேசிங்ல தான் நல்லா ஆடி இருக்காங்க. அதனால இந்த 3 பேருக்கும் செகண்ட் பேட்டிங் வந்தா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஸ்டார்க்கு, மோகித் சர்மா. அதுக்கு ஸ்டார்க்கு வந்து இப்ப செகண்ட்ல பவுலிங் பண்ண வர்றாரு அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு 10 டீம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களா உங்க கிராண்ட் லீக்கு, அதே அவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா 7 டீம்ல ட்ரை பண்ணுங்க. செகண்ட்ல பவுலிங் பண்ண வந்தா 3 டீம்ல ட்ரை பண்ணுங்க. அதுதான் லாஜிக். இங்க பிரின்ஸ் யாதவ், சபாஸ் அகமட வந்து நான் சொல்லியிருக்கேன். பட் இவங்க வந்து பெருசா விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்ல. பட் இந்த பவுலர்ஸ் தான் லக்னோக்கு இருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செகண்ட்ல பவுலிங் பண்ணா குல்தீப் யாதவ், நட்டு, முகேஷ் குமாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நட்டுலாம் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். இங்க வந்து ஷதுல் தக்கர், பிஷ்னோயி, ஆகாஷ் சிங் இந்த 3 பேருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ கடைசியா நம்மளுடைய கேப்டன், வைஸ் கேப்டன் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரிஷப் பண்ட் பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பர், கேஎல் ராகுல் பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பர், அக்சர் படேல் பேட்டிங் பிளஸ் 4 ஓவர் போலிங், மிச்சல் மார்ஸ் பேட்டிங் பிளஸ் 2 ஓவர்ல இருந்து 3 ஓவர் போலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த 4 பேருக்குமே நல்ல ஆப்ஷன் இருக்கு. உங்க ஆப்போனன்ட் இவங்க தான் கேப்டன், வைஸ் கேப்டனா போட போறாங்க. அண்ட் மறுபடியும் உங்களுக்கு தெளிவா ஞாபகப்படுத்துறேன், நம்ம சேனல் சார்பா கொடுக்கக்கூடிய லீடர் போர்ட் எல்லாருமே இதுல பிளே பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ கண்டிப்பா விளையாடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இப்பவே ஜாயின் பண்ணுங்க. 2 மேட்ச் முடிஞ்சிட்டேலாம் நினைக்க வேணாம், ஏன்னா பெருசாலாம் அங்க ஒன்றும் யாரும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ நீங்க கண்டிப்பா விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம லீடர் போர்ட்ல பிளே பண்ணா நிறைய நல்ல நல்ல பிரைஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ அதுக்காகவே நீங்க வந்து பிளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் பார்த்துடலாம். சேஃபான டீம் வெர்சஸ் ஒரு சில ரிஸ்க் டீம். ஸோ கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன், டியூப்ளசிஸ், மிச்சல் மார்ஸ், அக்சர் படேல், மார்க்ரம், ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், பிஷ்னோயி, நட்ராஜன். அதே டீம் தான் இதுல எடுத்திருக்கோம். கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரனுக்கு பதிலா டேவிட் மில்லர் எடுத்திருக்கும். மிச்சல் மார்ஸ், டியூப்ளசிஸ் அப்படியே எடுத்தாச்சு. அக்சர் படேல் அதே போல மார்க்ரமுக்கு பதிலாக சபாஸ் அகமட் எடுத்திருக்கேன். ரீசன் வந்து விக்கெட் கண்டிப்பா ஒரு கிடைக்கும்னு சொல்லி. ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், பிஷ்னோய், நட் இது அப்படியே சேஃபா தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 2 சேஞ்ச் தான். பூரன் வேணுமா, மில்லர் வேணுமா, அதே போல மார்க்ரமா, சபாஸ் அகமடாங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ ஆப்போனன்ட் டீம்ல பெருசா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, அதனால மார்க்ரம் அதிகமா பவுல் பண்றதுக்கான வாய்ப்பும் கம்மி தான். அதிகபட்சம் பவுல் பண்ணாலும் 1 ஓவர் 2 ஓவர் அதெல்லாம் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அதனால பாத்துக்கோங்க. கேப்டன், வைஸ் கேப்டன் கேஎல் ராகுல். ஸ்மால் லீக் விளையாடுறவங்களுக்கு கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், குல்தீப் யாதவ், மிச்சல் மார்ஸ் இந்த 4 பேர் நல்ல ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளுடைய கிவ் அவேக்கான ஆன்சரையும் சொல்லுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.